தங்கலான் இந்த திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தை தான் பேச போகிறோம். ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே பல கோடி வசூல் செஞ்சுருக்கு. ஸோ விக்ரம் அவர்கள் கெரியரில் அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக தங்கலான் திரைப்படம் வெளியாக போகிறது. இதுக்கு முன் விக்ரம் அவர்கள் கெரியரில் திரைப்படம் 200 கோடிக்கும் மேலே வசூல் செய்தது. அந்த திரைப்படத்தோட வசூலை தங்கலான் திரைப்படம் பிரேக் பண்ண போகிறது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற தங்கலான். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த திரைப்படத்தை ஒரு பயங்கரமான ரிலீஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் ஞானவேல் ராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தை இத்தனை நாளாக தள்ளி போட்டு 2 ரிலீஸ் தேதி தள்ளி போட்டு இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் ஞானவேல் ராஜா அவர்கள் ஒரு சமமான ஒரு பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ண முடியாதுன்னு பா ரஞ்சித் அவர்கள் தன்னோட சில காசுகள் அமௌண்ட் போட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு 2 பிரச்சனை, டேரக்டர் சொன்ன அமௌண்ட்டை விட ப்ரொடியூசர் சொன்ன அமௌண்ட்டை விட டேரக்டர் தன்னோட கையில் காசு போட்டு படம் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இத்தனை நாட்களாக இருந்தது. ஃபைனலி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இந்த கதை எதுக்குடா நீ சொல்கிற அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஸோ இந்த திரைப்படம் பெரும் வசூல் அடைய வேண்டும். ஞானவேல் ராஜா அவர்கள் தன்னோட ஃபினான்ஸ் வாங்கி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே 1 கோடி ரூபாய் சமீபத்தில் தான் கோர்ட்டுக்கு கட்டினாங்க. அதனால் இந்த திரைப்படம் பெருசாக ஹிட் அடிக்க வேண்டும். ஸோ அதனால் கரெக்டான ரிலீஸ் தேதிக்கு வெயிட் பண்ணி ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. இப்போ இந்த திரைப்படம் டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே 180 கோடிக்கு மேலே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த திரைப்படத்தை டிஜிட்டல் ரைட்ஸ் 60லிருந்து 70 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சேட்டிலைட் ரைட்ஸும் இந்த திரைப்படத்துக்கு பல கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே 180 கோடிக்கு ரூபாய்க்கு மேலே தங்கலான் திரைப்படம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங்கை பற்றி சொல்லணும்னா, ஸோ தமிழகத்தில் இந்த திரைப்படம் 700லிருந்து 800 ஸ்க்ரீன்ஸ் மேலே ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 900 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்தாங்க. ஆனால் நாளைக்கு தங்கலான் திரைப்படத்தோட டிமாண்டிக் காலனி 2 திரைப்படம் வரப்போகிறது. ரகுதாத்தா, கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரகுதாத்தா திரைப்படம் வரப்போகிறது. இந்த மாதிரி அடுத்தடுத்த திரைப்படங்கள் வருவதால் கண்டிப்பாக தங்கலான் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ இது தமிழகத்தில் மட்டும்தான். ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த ஓவர்சீஸோட இந்த திரைப்படத்தை பெரும் தொகைக்கு ஓவர்சீஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் ஒரு நல்ல ஓப்பனிங் தமிழகத்தில் விட ஓவர்சீஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட் டே புக்கிங் மட்டுமே ஓவர்சீஸ் அண்ட் தமிழகத்தில் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்குன்னா 20 கோடி இருக்கும் மேலே வசூல் செஞ்சுருக்கு. இது மொத்த உலக அளவில் ஃபஸ்ட் டே அட்வான்ஸ் புக்கிங். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி தேட்டர் கவுண்ட் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டே இந்த திரைப்படம் எவ்வளவு வசூல் செய்யும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனும் வெளியாகி இருக்குது. ஸோ தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படம் 16லிருந்து 17 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் அதிகமாக வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தமாக இந்தியா அளவில் உலக அளவில் இந்த திரைப்படம் முதல் நாள் மட்டுமே 30லிருந்து 40 கோடிக்கு மேலே கண்டிப்பாக வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சின்னதாக ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இந்த திரைப்படம் ஒருவேளை கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துவிட்டால் அடுத்தடுத்து வீக்கெண்ட் இருப்பதால் படத்தோட வசூல் இன்னுமே அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, வசூல் குறைய. ஸோ இந்த திரைப்படத்தோட டிமாண்டிக் காலனி 2 திரைப்படம் வெளியாகிறது. டிமாண்டிக் காலனி 2 திரைப்படத்தோட இயக்குனர் யாருன்னா, நம்ம விக்ரம் அவர்களோட இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோப்ரா திரைப்படத்தோட இயக்குனர். ஸோ அந்த திரைப்படம் ஃப்ளாப்பான திரைப்படமாக இயக்குனருக்கு அமைந்து விட்டது. ஸோ அதனால் 3 வருஷம் கேப் எடுத்து இப்போ டிமாண்டிக் காலனி 2 திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தா கோப்ரா திரைப்படத்துக்கு அப்புறமா 3 வருஷம் வெயிட் பண்ணி தங்கலான் திரைப்படத்தையும் விக்ரம் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த 2 திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருக்க போகிறது. ஸோ இந்த 2 திரைப்படமும் ஹிட் ஆனால் சரிசமமான வசூல் தான் வர வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் டே. ஸோ செகண்ட் டே இந்த திரைப்படத்துக்கும் பாசிட்டிவான விமர்சனம், டிமாண்டிக் காலனி 2 திரைப்படத்துக்கும் பாசிட்டிவான விமர்சனம் வந்தால் ஸோ கண்டிப்பாக தங்கலான் திரைப்படத்தோட வசூல் கம்மியாகும். ஸோ ஸ்டாண்டர்டான வசூல் தான் அடுத்தடுத்த நாளில் ரிலீஸ் இருக்கும். ஒருவேளை இந்த திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் கொஞ்சம் தள்ளி போனால் செப்டம்பர் 5 வரைக்கும் இந்த திரைப்படம் நன்றாக திரையரங்கில் ஓடினா இந்த திரைப்படத்தோட வசூல் 200 கோடிக்கு மேலே வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் தான் செப்டம்பர் 5ஆம்
தேதி கோத் திரைப்படம் வெளியாகிறது. கோத் திரைப்படம் வெளியானால் கண்டிப்பாக தங்கலான் திரைப்படத்தையும் ரொமான்டிக் காலனி 2 திரைப்படத்தையும் வந்து ஈஸியாக வந்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த நாள் வரைக்கும் வந்து இந்த திரைப்படம் வந்து நல்ல விமர்சனம் பெற்று ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் சூப்பராக ஓடினால் கண்டிப்பாக 200 கோடிக்கும் மேலே வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் தங்கலான் இந்த திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தை தான் பேச போகிறோம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு முன்பே பல கோடி வசூல் செஞ்சுருக்கு. ஸோ விக்ரம் அவர்கள் கெரியரில் அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்கள் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக தங்கலான் திரைப்படம் வெளியாக போகிறது. இதுக்கு முன்பு வந்து விக்ரம் அவர்கள் கெரியரில் வந்து திரைப்படம் 200 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்தது. அந்த திரைப்படத்தோட வசூலை வந்து தங்கலான் திரைப்படம் பிரேக் பண்ண போகிறது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற தங்கலான். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த திரைப்படத்தை வந்து ஒரு பயங்கரமான ரிலீஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் ஞானவேல் ராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தை இத்தனை நாளாக தள்ளி போட்டு 2 ரிலீஸ் தேதி தள்ளி போட்டு இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் ஒரு சமமான ஒரு பட்ஜெட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை பண்ண முடியாதுன்னு ரஞ்சித் அவர்கள் தன்னோட சில காசுகள் அமௌண்ட் வந்து போட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு 2 பிரச்சனை, டேரக்டர் சொன்ன அமௌண்ட்டை விட ப்ரொடியூசர் சொன்ன அமௌண்ட்டை விட டேரக்டர் வந்து தன்னோட கையில் காசு போட்டு படம் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இத்தனை நாட்களாக இருந்தது. ஃபைனலி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இந்த கதை எதுக்கடா நீ சொல்கிற அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஸோ இந்த திரைப்படம் பெரும் வசூல் அடைய வேண்டும். ஞானவேல் ராஜா அவர்கள் தன்னோட ஃபினான்ஸ் வாங்கி இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து 1 கோடி ரூபாய் வந்து சமீபத்தில் தான் வந்து கோர்ட்டுக்கு வந்து கட்டினாங்க. அதனால் இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து ஹிட் அடிக்க வேண்டும். ஸோ அதனால் வந்து கரெக்டான ரிலீஸ் தேதிக்கு வெயிட் பண்ணி ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. இப்போ வந்து இந்த திரைப்படம் வந்து டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே 180 கோடிக்கு மேலே வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த திரைப்படத்தை வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து 60லிருந்து 70 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சேட்டிலைட் ரைட்ஸும் வந்து இந்த திரைப்படத்துக்கு பல கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே 180 கோடிக்கு ரூபாய்க்கு மேலே வந்து தங்கலான் திரைப்படம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங்கை பற்றி சொல்லணும்னா, ஸோ தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து 700லிருந்து 800 ஸ்க்ரீன்ஸ் மேலே வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து 900 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்தாங்க. ஆனால் நாளைக்கு வந்து தங்கலான் திரைப்படத்தோட வந்து ரொமான்டிக் காலனி 2 திரைப்படம் வரப்போகிறது. ரகுதாத்தா கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரகுதாத்தா திரைப்படம் வரப்போகிறது. இந்த மாதிரி அடுத்தடுத்த திரைப்படங்கள் வருவதால் கண்டிப்பாக வந்து தங்கலான் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ இது வந்து தமிழகத்தில் மட்டும்தான். ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த ஓவர்சீஸோட இந்த திரைப்படத்தை வந்து பெரும் தொகைக்கு வந்து ஓவர்சீஸ் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் வந்து தமிழகத்தில் விட வந்து ஓவர்சீஸில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட் டே புக்கிங் மட்டுமே வந்து ஓவர்சீஸ் அண்ட் தமிழகத்தில் வந்து எவ்வளோ வசூல் செஞ்சுருக்குன்னா 20 கோடி இருக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சுருக்கு. இது வந்து மொத்த உலக அளவில் வந்து ஃபஸ்ட் டே அட்வான்ஸ் புக்கிங், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி தேட்டர் கவுண்ட் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டே வந்து இந்த திரைப்படம் எவ்வளவு வசூல் செய்யும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனும் வந்து வெளியாகி இருக்குது. ஸோ தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படம் வந்து 16லிருந்து 17 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து அதிகமாக வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தமாக இந்தியா அளவில் உலக அளவில் வந்து இந்த திரைப்படம் முதல் நாள் மட்டுமே வந்து 30லிருந்து 40 கோடிக்கு மேலே வந்து கண்டிப்பாக வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து சின்னதாக ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இந்த திரைப்படம் ஒருவேளை வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து வந்துவிட்டால் அடுத்தடுத்து வீக்கெண்ட் இருப்பதால் படத்தோட வசூல் இன்னுமே வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா வசூல் வந்து குறைய. ஸோ இந்த திரைப்படத்தோட ரொமான்டிக் காலனி 2 திரைப்படம் வெளியாகிறது. ரொமான்டிக் காலனி 2 திரைப்படத்தோட இயக்குனர் யாருன்னா நம்ம விக்ரம் அவர்களோட இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோபுரா திரைப்படத்தோட இயக்குனர். ஸோ அந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப்பான திரைப்படமாக இயக்குனருக்கு வந்து அமைந்து விட்டது. ஸோ அதனால் 3 வருஷம் கேப் எடுத்து இப்போ வந்து ரொமான்டிக் காலனி 2 திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்க விடும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தா கோபுரா திரைப்படத்துக்கு அப்புறமா 3 வருஷம் வெயிட் பண்ணி தங்கலான் திரைப்படத்தையும் வந்து விக்ரம் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 2 திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருக்க போகிறது.
ஸோ இந்த 2 திரைப்படமும் ஹிட் ஆனால் சரிசமமான வசூல் தான் வர வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் டே. ஸோ செகண்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கும் பாசிட்டிவான விமர்சனம், டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்கும் பாசிட்டிவான விமர்சனம் வந்தால் ஸோ கண்டிப்பாக தங்கலான் திரைப்படத்தோட வசூல் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்டாண்டர்டான வசூல் தான் அடுத்தடுத்த நாளில் வந்து ரிலீஸ் இருக்கும். ஒருவேளை வந்து இந்த திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போனால் செப்டம்பர் 5 வரைக்கும் வந்து இந்த திரைப்படம் வந்து நன்றாக திரையரங்களை ஓடினா இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து 200 கோடிக்கு மேலே வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் தான் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி கோத் திரைப்படம் வெளியாகிறது. கோத் திரைப்படம் வெளியானால் கண்டிப்பாக தங்கலான் திரைப்படத்தையும் டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தையும் வந்து ஈஸியாக வந்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த நாள் வரைக்கும் வந்து இந்த திரைப்படம் வந்து நல்ல விமர்சனம் பெற்று ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் சூப்பராக ஓடினால் கண்டிப்பாக 200 கோடிக்கும் மேலே வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில்